அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சிற்பத்தின் கதையை பார்த்துட்ருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இது வயலுக்குள்ளே தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிறது இதே சிற்பத்துடைய கதையுடைய பொருட்கள், அந்த தெய்வ சக்திக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே ஊருக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த இடங்கள் மானூர் சுவாமிகள் ஜீவ சமாதியுடைய கட்டடம். இந்த அரச மரம் அந்த கோவிலுக்கு எதிர்ப்புறமாக எங்கள் கோவில் இருக்குது. இந்த கோவிலில் அரச மரம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்குது. வயலில் எப்படி அரச மரம் இருக்கோ அதுபோல் ஊருக்குள்ளேயும் இந்த அரச மரம் மிகப்பெரிய ஒரு சக்தியோடு விளங்குது. இங்கே பலதரப்பட்ட மக்களும் இங்கே கையெடுக்கிறாங்க. இந்த மரத்தடியில் கையெடுத்துட்டு போவாங்க. வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே கையெடுத்துட்டு போவாங்க. இந்த கோவில் உட்புறம் பார்த்திங்கன்னா கருவறை இருக்குது. இந்த கருவறைக்கு மேலே பெட்டி இருக்குது. அந்த பெட்டியில் தெய்வங்களுக்கு உண்டான அத்தனை பொருட்களுமே இருக்குது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.